மட்டும்தான் நீங்க சொல்றீங்க. தினம் சாவுறான் அவன்லாம் யாரு? முஸ்லீம் தெரியுமா உங்களுக்கு? சாவடிக்கிறவனும் முஸ்லீம், செத்து போறவனும் முஸ்லீம். அதை சொல்லுங்க முதல்ல. அவன் கேளுங்க, பாக்கி சட்டசபையில குண்டு வச்சான், சட்டசபை குண்டு வெடிப்புல செத்ததெல்லாம் யாரு? முஸ்லீம். அவன் என்ன செய்யறான்னா முஸ்லீம் என்று பாக்குறது இல்ல, ஒரு குழு, தீவிரவாத குழு எதிர்க்க யார் வந்தாலும் அடிக்கிறாங்க. பாரூக் அப்துல்லா மேல அடிச்சான எதுக்கு? பாரூக் அப்துல்லா மேல குண்டு வச்சு மைதில் தப்புனார்லங்க. அப்ப பாரூக் அப்துல்லா முஸ்லீமா இல்லையா? அடிச்சவன் முஸ்லீம்னா அடி வாங்கவன் முஸ்லீமா இருக்கிறான். அப்ப மதம் எப்படி சொல்லுவீங்க நீங்க? இல்ல மதவெறி இல்ல, வெறின்னு சொல்லுங்க. அது ஒரு வெறி. மதத்தை யூஸ் பண்ணிக்கிட்டான், யூஸ் பண்றான். மதம் சொல்றதாயிரும் யூஸ் பண்ணிக்கிட்டான்னு சொல்லுவான், ஒத்துக்குறேன். மதத்தை யூஸ் பண்ணுவான். எல்லாரும் மதத்துக்கு நான் கேட்கிறேன், இந்த பாபர் மசூதி இடிச்சாங்கன்னா டோட்டல் இந்து மதத்தில் சொல்லப்பட்ட விஷயமா? இந்து மத ஆகம விதிப்படி உள்ள விஷயமா? இந்து மக்கள் அத்தனை பேருடைய கருத்தா? மதத்தை யூஸ் பண்றாங்க சில பேர். இப்படி எவ்வளவு சில பேர் செய்யற காரியத்துக்கு மதத்தை யூஸ் பண்ற மாதிரி இந்துக்கள் தான். கண்டிப்பா அது சந்தேகம், நானே சொல்றேன். கண்டிப்பா எந்த சந்தேகமும் தேவையே கிடையாது. கண்டிப்பா முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டு எத்தனையோ அடி வாங்கி இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தை ஆரம்பித்து அதற்கப்புறம் டிசம்பர் 6 கருப்பு நாளாக ஏன் தேவைப்படாத இது மறந்து போக வேண்டிய நாளை ஒரு தேசிய அவமான சின்னத்தை ஏன் டிசம்பர் 6 வெற்றி விழா என்று நீங்க கொண்டாடுகிறீர்கள்? அதை தடை செய்யுங்கள். நீங்கள் முழுக்க முழுக்க இந்துக்கள் மேல பழி போட வேண்டாம். முழுக்க பழி போடலையே, குறிப்பிட்ட சில பேர் செய்கிறதை முழுக்க முழுக்க இந்துக்களாக எங்கள் மேல பழி போட வேண்டாம். தயவு செய்து ஒரு ட்ரெயின்ல போறதோ ஒரு பஸ்ல போறதோ அனைத்து இந்திய மக்களும் நிம்மதியாக போக விடுங்க. இதுதான் உங்க கேட்கத்தான் வந்திருக்கேன். அதாவது நானும் நீங்க சுத்தம் சொல்லிட்டு இருக்கிறேன். இது இந்து மக்களுடைய கருத்தும் இல்ல, இந்து மதத்தின் கருத்தும் இல்ல. குறிப்பிட்ட சில பேர் செய்யும் போது இந்து மதத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி சட்டசபையில கொண்டு வைக்கிறவன் என்ன செய்யறான்? இஸ்லாத்தை யூஸ் பண்ணிக்கிறான். இது எப்படி இந்து மதத்துக்கு நீங்க அத்தாரிட்டி கிடையாதோ அவனும் இஸ்லாத்துக்கு அத்தாரிட்டி எல்லாம் லாபத்துக்காக வேண்டி சுயநலத்துக்கு செய்யறார்கள். கொள்கைவாதிகளா இருந்தா துப்பாக்கி சூடு நடத்தினாலும் செய்ய வேண்டியதானே? இல்ல அரசியல் ஆதாயத்து நோக்கத்துக்கு செய்யறார்கள். நல்லா விளங்குது. அந்த மாதிரியா உள்ளவர்கள் அங்கே இருப்பார்கள், இங்கே இருப்பார்கள். அதானத்துல காஷ்மீர்ல நடக்கிறது இந்துவையா அடிக்கலாம் நீங்க நினைக்காதீங்க. முதல் பரூக் அப்துல்லா, 2வது உமர் அப்துல்லா, 3வது தேசிய மாநாட்டு கட்சி எம்எல்ஏக்கள், 4வது காங்கிரஸ், அப்படித்தான் அடிக்கிறானே தவிர அவன் இந்து முஸ்லீம் அடிக்கிறது இல்ல. மதத்தை யூஸ் பண்றான், ஒத்துக்கிறான். மதத்தை யூஸ் பண்றான், மதம் சொல்லல. யூஸ் பண்றது வேற, மதம் சொல்றது வேற. அதான் கவனிக்கணும். 31 யாரு இல்லையா? 32 வந்துருங்க சார். 32 மிஸ் போங்க. திருநெல்வேலி ஊர் அமரவேல் பாபு பெயர். இப்போ கடவுள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கடவுள் யாருங்கிறது. அதே மாதிரி நம்மையும் கடவுளுக்கு நேரிலேயே தெரியும். அப்படி இருக்கும்போது நமக்கு இடையில ஒரு கிங், அதாவது முகமதுங்கிறவங்க, அவரு சட்ட புத்தகம் மாதிரி ஏற்ற குரான் தேவையா? நம்ம டைரக்டா கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே தூதர்கள் தேவையா? அது ஏன்? அதாவது கடவுளுக்கும் மனிதருக்கு இடையில தூதர்கள் தேவைங்கிறதுக்கு இந்த உலகத்தில் உள்ள நடைமுறை உங்களுக்கு ஆதாரமா இருக்கு. கடவுள்னு சொல்லி எப்படி எல்லாம் புரிஞ்சிருக்கிறாங்க நீங்க பாருங்க. ஒரே மாதிரி சரியா புரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? பல கடவுளை வணங்குறாங்க, பலவிதமா வணங்குறாங்க, பலவிதமான அடிப்படையில் இருக்கும்போது ஒரு கடவுள்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்வதற்கு தேவைங்கிறது இந்த உலகத்தில் உள்ள கடவுள் நம்பிக்கையெல்லாம் ஆய்வு பண்ணா உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அதை நான் விரிவாக விமர்சிச்சா வேற மாதிரி விமர்சனமா போயிடும். பல கடவுள் நம்பிக்கை, பலவிதமான நம்பிக்கைகள் இருக்கும் பொழுது அப்போ நெறிப்படுத்தி சொல்வதற்கு ஒருத்தர் வரத்தானே வேண்டி இருக்குது. எல்லா மக்களும் ஒரே நம்பிக்கையில் இருந்திருப்பாங்களே. நீங்க சொல்ற மாதிரி கடவுளை தெரிஞ்சு இருந்தா எல்லாரும் ஒரே மாதிரியா இருந்திருப்பாங்க. ஒரே மாதிரியா இல்ல. இந்துடைய கடவுள் நம்பிக்கை வேற, கிறிஸ்துடைய கடவுள் நம்பிக்கை வேற, பௌத்தர்களுடைய கடவுள் நம்பிக்கை வேற, சீக்கியருடைய கடவுள் நம்பிக்கை வேற என்று இருக்கும் பொழுது ஒரே மாதிரியே நம்ம சிந்திக்கல. மனிதனுடைய சிந்தனையில பலவிதங்கள் வரும்போது கடவுளே தான் அதை சொல்ல வேண்டி இருக்குது. கடவுளே சொல்லும் போது கரெக்டா இருக்கும். அந்த அடிப்படையில் கடவுள் ஒரு தூதர் அனுப்பினாருங்கிறது அது லாஜிக்கு சரியா வருது. இல்லன்னா எல்லாரும் ஒரே மாதிரி நடந்தாங்கன்னு சொன்னா உங்க வாதம் கரெக்டா இருக்கும். ஒரே மாதிரி இல்ல, எல்லாருடைய கடவுள் நம்பிக்கை ஒரே மாதிரி இல்ல. கொடுத்துருங்க. மத்த எல்லாம் போயிடுச்சுல. கடைசி கேள்வி தானே, ஒன்னே ஒண்ணு மிச்சம் தான் சொல்லிட்டு போயிருவோம். டைம் பாஸ் ஆயிடுச்சு. ஒண்ணு தானே, அதுதான் கடைசி கேள்வி. அன்பு தாத்தா தீசை அவர்களுக்கு வணக்கம். சரியா? நான் விரும்புவது பாபர் ராமனை இடித்தாலும் சரி, ராமன் பாபரை இடித்தாலும் சரி,
இரண்டுமே கண்டிக்கப்பட வேண்டிய, தண்டிக்கப்பட வேண்டியது. ராமனும் பாபரும் கத்தியை தீட்டாமல் தன் புத்தியை தீட்ட ஒரு கல்லூரி சாலை அந்த இடத்தில் அமைப்பதை நான் விரும்புகிறேன். பாபர் ராமனை இடித்தாலும் சரி, ராமன் பாபரை இடித்தாலும் சரி, இரண்டும் கண்டிக்கப்பட வேண்டியது, தண்டிக்கப்பட வேண்டியது. எனது கேள்விக்கு வருகிறேன். அதாவது ஏன் பேர் தியாகராஜன் மேலகரம். இஸ்லாத்தில் 4 ஒவ்வொருவராகவும், இருவராகவும், மூவராகவும், 4வராகவும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இருக்கிறது. ஒரு நல்ல நல்ல இல்லறம் என்பது எது? நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, ஒரு ஆணும் ஆணு பெண்ணுக்கு லைஃப் பார்ட்னர், பெண்ணுக்கு ஆண் லைஃப் பார்ட்னர். இப்படி இருக்கும் பொழுது இந்த 6 வசனத்திலையுமே எந்த ஒரு இடத்திலையும் மூத்த மனைவியினுடைய அனுமதியை கோர வேண்டும் என்று இல்லை. சரி, இதை தீவிரமாக இஸ்லாத்தை ஆதரிக்கக்கூடிய உங்களை போன்றவர்கள் ஒரு பெண்ணை, உங்களுடைய பெண்ணை இல்ல அதை ஆதரிக்கக்கூடியவர்களுடைய பெண்ணை மனம் முடித்து கொடுக்கிறீர்கள். அந்த மணமகன் நான் இன்னொரு திருமணமும் இன்னும் 4 திருமணங்கள் செய்ய போகிறேன் என்று சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? சரி, அப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக நான் வைத்துக் கொள்கிறேன். அந்த பெண்ணோட மனநிலைக்கு தடையிடுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு எந்த இடத்தில் உத்தரவு கொடுத்தார்? தடையிடுவதற்கு நீங்கள் யார் என்ற கேள்வி. இதற்கு சரியான விளக்கம் சொல்லுவோம். புளியங்குடியில மகனே தகப்பன கொண்டான்னு ஒரு சொன்னாரு. அது சிபிசிஐடி விசாரணையில இல்லன்ட்டாங்க. அது சொல்ல அது குறிப்பிட்டு அது முதல்ல போட்டாங்க பொய் வழக்கு. அது இல்ல பொய் வழக்கு தான், குற்றவாளி தேடிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. நீங்க விசாரிச்சுக்கலாம். தவறான தகவல் முதல்ல பேப்பர்ல அப்படி வந்துச்சு. முதல் சொன்னது ஆரம்பத்தில் சொன்னது. பிறகு சிபிசிஐடி விசாரணையில ஒப்படைச்சாங்க பாருங்களேன். அதுக்கு போய் நீங்க விசாரிக்கலாம். மாதத்திற்கு இப்ப ஏன் தெரியாது? அவர் இல்லைங்கிறது தெரியும். ஏன்னா அந்த நேரத்தில் சாட்சி இருப்பாங்க. என்னை ஒருத்தர் கொண்டுட்டாருன்னா இவர் தான் கொண்டாருங்க. இவர் உங்க கூட இருந்திருக்காரு, 10 பேர் சாட்சி இருக்குது. இல்லன்னு சொல்லலாம்ல, போட்டு தீர்மானிக்கணும். இல்ல வழக்கே இல்ல அவர் மேல. இப்ப அதுக்கு சொல்ல வர்றேன், வழக்கே இல்லங்கிற இல்லதான் அவர் போட்டிருப்பாங்கல்ல. அதை மறு விசாரணை ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காங்க ஸ்டார்டிங்ல இருந்து. சரி, அவர் என்ன கேட்கிறாருன்னா இந்த பலதார மனத்தை பத்தி கேட்கிறாருங்க. இது ரொம்ப விரிவா சொல்ல வேண்டிய ஒரு டாபிக்கா இருக்குது. ஒரு 5 நிமிஷம் இருக்குமா? புக்கு நான் அது விரிவா புக் எழுதிருக்கிறேன். உங்களுக்கு அந்த புஸ்தகம் ஒண்ணு தகுந்த காரணத்தோட நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நான் இந்த சுருக்கம் சொல்லிடுறேன். இப்ப நம்ம முஸ்லீம்கள் பலதார மனம் செய்யலாம் இந்த நாட்டில். முஸ்லீம் அல்லாத யாரும் பண்ணக்கூடாது. அதான சட்டம். அப்படிதான் இருக்குது. முஸ்லீம் பண்ணா குற்றம், முஸ்லீம் அல்லாத பண்ணா குற்றம் இல்லை. இப்ப என்ன நடப்புன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துக்கு பல தடவை முதலமைச்சரா இருந்தார் கருணாநிதி அவர்கள். அவருக்கு 2 மனைவி தான். எந்த சட்டமும் அவரை தண்டிக்கல. முதலமைச்சரா இருக்கிறதுக்கு தடையா இருக்கல, எம்எல்ஏ இருக்கிறதுக்கு தடையா இருக்கல, அவர் ஒரு பல வருஷங்களா கட்சி தலைவரா இருக்கிறதுக்கு தடையா இருக்கல. அப்ப பல மனைவியரை கடைந்த ஒருவர் முஸ்லீமா இல்ல, அவருக்கு அந்த சட்ட அனுமதி இல்ல, சட்டவிரோதமான காரியம் செய்தார் என்று ஒரு முதலமைச்சர் ஆகுறதுக்காக தடுக்கப்பட்டுச்சான்னா தடுக்கப்படல. புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ராம்விலாஸ் பாஸ்வான் இருக்கிறாரு. அவர் 2 மனைவியோடு இருக்காரு. இந்தியாவில் அதிக லீடிங் ஓட்டுல ஜெயிச்சு அந்த சாதனை இன்னும் கூட முறியடிக்கப்பட்ட. ஆமா ஆமா கட் பண்ணி விடுறதா? கட் பண்ணி தான் யார் வேணாலும் பண்ணலாமாங்க. ஆமா, அவங்க தான் பராமரிப்பாங்க. இது அவங்க தான் பராமரிச்சு ஆவணும். ஒருவர் தான் இல்லையா? ஆமா, எல்லாரும் சுத்து உண்ட இருக்க. யாரு இல்லைன்னு சொன்னது? இஸ்லாத்துல உண்டு, நடைமுறைகளே உண்டு. நீங்க தப்பா விளங்கிட்டு இருக்கிறீங்க. இஸ்லாத்துல வேற மார்க்கத்துலாம் இல்ல. அதுதான் பாயிண்ட் நான் சொல்ல வர்றேன். அப்ப திருநாவுக்கரசு 2 மனைவியோட அப்படி சொல்லிட்டே போன பட்டியல் போட்டு. அப்ப பல மனைவி இருக்காங்க. இது போக மனை